தற்போதைய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அல்லு அர்ஜுன் அவர்களுக்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இன்று அவர் கைது செய்யப்பட்ட நிலையில் 14 நாட்கள் நீதிமன்ற காவல் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் மதியழகன். இன்று அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்ட நிலையில் 14 நாட்கள் அவருக்கு நீதிமன்ற காவல் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்கள் என்ன? புஷ்பா 2 திரைப்படம் வெளியான அன்று சந்தியா திரையரங்கிற்கு நடிகர் அல்லு அர்ஜுன் சென்றிருந்தார். அப்பொழுது அங்கு ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி ரசிகை ஒருவர் உயிரிழந்திருந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக படத்தினுடைய நடிகர், தியேட்டர் நிர்வாகம் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் நடிகர் அல்லு அர்ஜுன் இந்த வழக்கில் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருந்தார். கைது செய்யப்பட்டவுடன் அவர் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு சிறிது நேரம் விசாரணை நடத்தப்பட்டு அங்கிருந்து அவர் மருத்துவ பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டு பின்னர் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து நேரடியாக இந்த வழக்கினுடைய விசாரணையானது தெலுங்கானா உயர்நீதிமன்றத்திலேயே நடைபெற்று இருக்கிறது. இந்த வழக்கை நீதிபதி ஸ்ரீதேவி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு வழக்கறிஞரை பொறுத்தவரை இந்த வழக்கில் அனைத்து குற்றவாளிகளையும் கைது செய்திருப்பதாகவும் அவர்கள் அனைவரையுமே ரிமாண்ட் செய்ய வேண்டும், அதாவது சிறையில் அடைக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டு இருக்கிறார். மொத்தம் 13 பேர் இதில் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டு கைது செய்யப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டவர்களாக சேர்க்கப்பட்டு கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள். இதில் அதாவது எதிரி 11வது நபராக அல்லு அர்ஜுன் சேர்க்கப்பட்டு இருக்கிறார். அவர் உட்பட அனைவருமே ரிமாண்ட் செய்ய வேண்டும் என்று போலீசார் தரப்பில் கோரிக்கையானது விடுக்கப்பட்டு இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அல்லு அர்ஜுனுக்கு மொத்தம் 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைப்பதற்கு நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அல்லு அர்ஜுன் தரப்பில் தனக்கு பிணை வழங்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையானது விடுக்கப்பட்டது. ஆனால் அல்லு அர்ஜுனுக்கு எந்தவித நிவாரணமும் வழங்கக்கூடாது என்று காவல்துறை தரப்பில் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதை அடுத்து தற்பொழுது அல்லு அர்ஜுனை 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைப்பதற்கு நீதிபதி உத்தரவிட்டு இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அல்லு அர்ஜுனை தங்களது காவலில் எடுத்து விசாரிப்பதற்காக போலீசார் தரப்பில் போலீஸ் காவல் கேட்டு தனியாக மனு தாக்கல் செய்யப்படலாம் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல் பிறப்பித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன்.